தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கேரளாவில் மீட்புப் பணியில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என கேரள அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்டத்தின் சார்பில் சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் முகமது அலி கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். 400க்கும் அதிகமான குடும்பங்கள் சிக்கி தவிக்கும் நிலையில் கேரள அரசும் இந்திய ராணுவமும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த மீட்புப் பணிகளில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உள்ளிட்ட தன்னார்வலர்களை அனுமதிக்க வேண்டும் என மாநில தலைவர் முகமது அலி கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழகத்தில் மது போதை பழக்கம் அதிகமாகிவிட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கும் பாதித்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மதுபோதையை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஆகஸ்ட் மாதம் முதல் 10 மாதங்களுக்கு தொடர் போதை ஒழிப்பு பிரச்சாரம் நடத்த இருப்பதாக கூறினார். போதைக்கு எதிராக பல இடங்களில் பேரணி, துண்டு பிரசுரங்கள் விநியோகம், பொதுக்கூட்டம் ஆகியவற்றை நடத்த இருப்பதாகவும் கூறினார். பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், தனித்தனியாக இளைஞர்களை சந்தித்து போதை பழக்கத்திலிருந்து மீட்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம். அதே போல இன்னும் மற்ற மாதங்கள்ல இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அனாச்சாரங்களை களைந்தெடுக்கக்கூடிய விதமாக நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நடத்த இருக்கிறோம். அந்த பிரச்சாரத்தை எப்படி மக்களிடத்தில் கொண்டு செல்வது என்பதற்காகத்தான் மதுரை மாவட்டத்தின் சார்பாக இந்த செயல் வீரர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இதில் எங்களுடைய பிரச்சார பணிகளை வீரியமாக கொண்டு செல்வதற்குரிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் கையில் எடுப்போம். மயிலாடுதுறையில் 100 நாள் வேலை திட்டத்தில் மரக்கன்றுகள் நடுவதற்கு மரக்கன்றுகளை பிடுங்கச் சென்ற பெண் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியத்திற்குட்பட்ட நீரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது. இதில் மரக்கன்றுகள் நடும் பணியில் 70க்கும் மேற்பட்ட 100 நாள் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பள்ளியில் நடுவதற்கு 100 நாள் பணியாளர்கள் சாலை ஓரங்களில் இருந்த மரக்கன்றுகளை பிடுங்கி எடுத்து சென்றுள்ளனர். அப்போது மரக்கன்று பிடுங்கிய உடையார் கட்டளையை சேர்ந்த கலைமணி என்ற பெண்மணியை கொடிய விஷமுள்ள பாம்பு போன்ற விஷச்சந்து கடித்துள்ளது. இதில் கலைமணி வாயில் நுரை தள்ளி உயிரிழந்தார். இந்நிலையில் கலைமணியின் கணவர் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர் என்றும், கலைமணிக்கு 3 பிள்ளைகள் உள்ள நிலையில் ஒரு மகன் ஒரு மகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு குடும்பத்தில் ஒருவரும் வேலைக்கு செல்லவில்லை. இதனால் கலைமணி மட்டுமே குடும்பத்தை காப்பாற்றி வருவதாக கூறிய கிராம மக்கள் கலைமணி உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்திய மயிலாடுதுறை வட்டாட்சியர், பிரேத பரிசோதனை அறிக்கையில் கலைமணி பாம்பு கடித்து இறந்திருந்தால் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. நத்தம் அருகே காரும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் 7 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்துள்ள கோபால்பட்டி வடுகப்பட்டி பிரிவு சாலையில் கன்னியாபுரம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான வாகனம் பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு நத்தம் நோக்கி வந்துள்ளது. அப்போது நத்தத்தில் இருந்து திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தை நோக்கி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தேர்வு விடைத்தாள்களை காரில் எடுத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் வேன் மீது மோதியுள்ளது. இதில் சாலையின் நடுவில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கார் ஓட்டுநர் முனீஸ்வரன் மற்றும் வேனில் பயணம் செய்த 6 பணியாளர்கள் பலத்த காயமடைந்தனர். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இந்த விபத்தினால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிலக்கோட்டை அருகே தனியார் மேல்நிலைப் பள்ளி முன்பு விபத்து ஏற்படும் வகையில் மின்கம்பம் சேதமடைந்துள்ளதால் உடனடியாக அகற்ற அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சிலுக்குவார்பட்டியில் தனியார் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு தினம்தோறும் 100கணக்கான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பள்ளியில் முன்பு பேருந்துக்காக காத்திருப்பது வழக்கம். இந்நிலையில் இவ்விடத்தில் மிகவும் பழுதடைந்த நிலையில் மின்கம்பம் ஒன்று பள்ளியின் முன்பு உள்ளது. இந்த மின்சார கம்பத்தை மாற்றக்கோரி பலமுறை அரசு அதிகாரிகளிடமும் மின்சார வாரிய அலுவலர்களிடமும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தும் எவ்வித பலனும் இல்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் மின்சார ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக சேதமடைந்த மின்கம்பத்தை மாற்றியமைத்து புதிய மின்கம்பத்தை நிறுவ கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் கடலில் தவறி விழுந்து மாயமானார். சென்னை காசிமேடு கடற்கரையிலிருந்து நொச்சிக்குப்பத்தை சேர்ந்த வெங்கடேஷுக்கு சொந்தமான படகில் மீன்பிடிக்க எண்ணூர் பகுதியை சேர்ந்த சிலம்பரசன், குமார், ராஜ்குமார், சுப்பிரமணி,
வேலு சின்னையா ஆகிய 5 பேரும் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது சிலம்பரசன் சிறுநீர் கழிக்க படகின் பின்பகுதிக்கு சென்றபோது கால் தவறி கடலில் விழுந்துள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சக மீனவர்கள் சேர்ந்து கடலில் தேடியுள்ளனர். ஆனால் பல மணி நேரம் தேடியும் சிலம்பரசன் கிடைக்காததால் கரைக்கு திரும்பிய மீனவர்கள் சிலம்பரசனின் மனைவி சாருமதியிடம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மனைவி சாருமதி மற்றும் மீனவர்கள் மீன்பிடி துறைமுக போலீசாரிடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் சிலம்பரசனின் உடலை தேடும் பணியில் கடலோர காவல்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.